இயேசுவை விட்டு கண்ணை வேறு பக்கமா திருப்பிட்டீங்க. உங்களுடைய கண்கள் இயேசுவை விட்டு விலகி விட்டது. உங்களுடைய விசுவாசம் இயேசுவை விட்டு விலகி விட்டது. சூழ்நிலையை பார்க்கறீங்க, அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை யோசித்து பாருங்க. நடுக்கடல், அதிகாலை 3 மணி, எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறாரு. பெரும் காற்று, சுழல் காற்று வீசுகிறாரு. ஆபத்தான சூழ்நிலையில பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு நல்ல காரியம் செய்தார். இயேசுவை கூப்பிட்டார். ஆண்டவரே ரட்சியும், லார்ட் சேவ் மீ, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை ரட்சியும். அதுதான் பேதுரு செய்த ஒரு பெஸ்டான ஒரு காரியம். அதை ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என் மகனை நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், என் மகளை உன் குடும்பம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், மன அழுத்தத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் பலவீனத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் கவலைக்குள்ளே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் துக்கத்திலே பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ விடுதலை பெற ஒரே வழி, கூப்பிடு. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. பேதுரு கூப்பிட்டார், ஆண்டவரே ரட்சியும், ஆபத்தான மூழ்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, உடனே இயேசு தம் கையை நீட்டி அவனை பிடித்தார். இம்மீடியட்லி. பேதுரு முழுவதும் மூழ்கி போகவில்லை, அமிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் கரம் பிடித்து விட்டது. நீ அமிழ்ந்து போக அவர் விட மாட்டார்.